இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரு நல்ல காரியம் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கச்சாயில் இருக்கக்கூடிய அந்த கணவனை அந்த அக்காவுக்கு வந்துட்டு வீட்டுக்கான நாளத்திவாரம் வந்துட்டு போட போகிறோம். எனக்கு கொஞ்சம் அத்திவாரம் உயரமாக பள்ளம் தானே, கொஞ்சம் உயரமாகணுமோ உங்களளவுக்கு? இல்லை சொல்லுங்க, இப்போ சொன்னால் தானே சரி. இல்லை ஆக இந்திய அளவுக்கு என்னென்னு போடுறது. அப்போ ஓ ஐயாவை இப்போ என்ன திருநூறு பூசை தானே கூட்டி வந்தீங்க? ரைட் ரைட்டு. நல்லா தான் கிடக்கு அண்ணன். இந்த ஒரு மூளையாக போட்டால் ஓகே தானே? என்ன திருநூறோ? என் 2-3 செஞ்சால் ஒரு பிரச்சனையும் பெறாது. நீங்கள் செய்யுங்க பாப்பா. ஓ அது ஒரு பிரச்சனையும் பெறாது. இல்லை ஏன் சொல்லி கிள்ளி ரைட். அப்படி அம்மா வாங்க, அடுத்த இல்லை அம்மா வைங்க. இல்லை வைக்க நீ அந்த இந்த 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 சைட்டுக்கு வச்சு. நல்ல கல்லாக கிடக்க போதும். சரி. சரி, கல் வைக்கிறது தெரியாமல் வீடு ஒழும்புமா? இது என்ன பிளேண்டியோ பெப்சியோ? ஓகே தேங்க்யூ. அப்படியே ஆனால் சுடே இல்லை. அக்காவுக்கு சந்தோஷத்தில் கைகாலெல்லாம் நடுங்குது உள்ளக்கா. டொய்லெட் இல்லைன்னு சொல்லத்தான் ஞாபகம் வருது. முழங்காவில் நாங்கள் ஒருக்கா தங்கு வேலையை போனாங்க, ஒரு கட்டணம் ஒன்று செய்கிறதுக்கு. அங்கே ஒன்றா டொய்லெட் இல்லையடாப்பா. ஆத்தே தண்ணியும் இல்லைன்னு இந்த பெப்சி போட்டு இருக்குதானே, அதில் முக்காசி ஒட்டி போட்டு நான் கொண்டு போனேன் காணிக்க. என்னண்டா இந்த வீடு இப்படி நான் ஒரு வீடு கட்டுவேன்னு நினைக்கல. நான் இது நீங்கள் கட்டுறது, அவங்க தான் கட்டுறாங்க. இல்லை இந்த இப்படி நான் அவைய கட்டி தரந்தானே நீங்கள் கட்டுறேன். நான் இப்படி கட்டுவேனும், வீடு கட்டி கல்வீட்டில் இருப்பேனோ தெரியாண்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் கிட்ட வந்துட்டியா? மட்டும் குறை இருக்கக்கூடாது. என்ன வேலையை கொஞ்சம் கொஞ்சம் பாரு. யார் ஆளுது கொண்டாங்க கொஞ்சம்? நான் யார் காய்க்குது? ஹலோ, இது 2வது. இன்னும் 2:20 ஆகி 20-200 ஆகணும்னு ஆசைப்படுறேன் நான். நடக்கும். 20,000 வீட்டை கட்டி கொடுப்போம் மக்களுக்கு. மக்கள் பார்த்தா நாங்கள் அவர்கள் மனதில் ஒரு நல்ல ஒரு கட்டாயம் ஆளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அண்டைக்கு எங்களுக்காண்டி வந்து குரல் கொடுத்தவர் இவர் தான். வந்து இருக்கிற வெயில் வந்து ஒரு நாள் வெயில் வந்து உங்களோட ஒரு கிழமை வெயிலுக்கு ஜமன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட வீட்டு தான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரு நல்ல காரியம் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், அந்த கச்சாயில் இருக்கக்கூடிய அந்த கணவனை அந்த அக்காவுக்கு வந்துட்டு வீட்டுக்கான நாளத்திவாரம் வந்துட்டு போட போகிறோம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நாட்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வளர்க்கிட்டு போக வந்துட்டு லேட் ஆகுதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், எங்களோட வீட்டு வேலையும் வந்துட்டு ஒன்கோயிங்காக போய்கொண்டிருக்கிறதால வந்துட்டு வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்கள வந்துட்டு கொஞ்சம் கவனித்து இந்த வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்து நாங்கள் போகணும். ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு டிலே ஆகிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேரம் 12 மணி ஆகுது. 12:30க்கு வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணிக்கோம். ஸோ இன்னும் மரமணத்தியாரில் வந்துட்டு நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டு நிற்கணும். நினைக்கிறோம் வந்து இந்த வருஷம் இது வந்து எங்களோட எஸ்கே வ்ளாக் சேனல் மூலமாக கட்டி கொடுக்கப்படுகின்ற 2வது வீடாக வந்துட்டு அமைய போகுது. அண்ட் வந்துட்டு யோசிப்பீங்க, அந்த இணுவில் வீடு வந்துட்டு இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, அத்திவாரத்தோட அப்படி இருக்குதா இல்லாட்டி அதை விட்டு இப்போ எழும்பிட்டுதா, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பீங்க. நான் அதுக்கான ஒரு அப்டேட் வந்துட்டு எங்களோட எஸ்கேவியூ சேனலில் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு எடுப்போம். ஆனால் வந்துட்டு போகிறதுக்கு மேபி ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு டிலே ஆகலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய ஹெல்ப்பிங் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் வந்து எங்களுக்கான ஒரு சரியான தீர்வு வந்துட்டு கிடைக்காதால் மற்றபடி எங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக வந்துட்டு போய்கொண்டிருக்குது. உதாரணமாக வந்து ஆனைக்கோட்டு அந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் 2 அந்த நில வேலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று கால் பண்ணி கேட்குறப்போ வந்து அந்த அம்மா சொல்லியிருந்தா
கான்கிரீட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி கொமௌண்ட் வேலைக்கு வந்துட்டு அவங்க இன்னும் பே பண்ணாதால அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்பா அதை பொறுப்பெடுத்து நடத்துகிறதால வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக இப்போ அவசரப்பட்டு அதை ஃபினிஷ் பண்ண முடியாது. அவங்க வேலையை முடிச்சுட்டு சொன்னால் தான் நாங்கள் அந்த வேலையை வந்துட்டு முடிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் நாவக்குழியக்காக வந்துட்டு இப்போ காணி பார்த்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காணி வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கோம். ஒன்றும் செட் ஆகுதில்லை. நான் எல்லா வீடியோலையும் வந்துட்டு சொல்கிறேன், மறுபடியும் வந்து யாரும் காணி இருந்தால் வந்து எங்களுக்கு அறிவிங்க சரிதானே. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு வீடுகள் செஞ்சு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு முன் வருவாங்க. உண்மையிலே வந்து இந்த வீட்டு திட்டங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து ஒரு 15 லட்சம் தான் முடியும். ஒரு சில பேர் வந்துட்டு அது செய்யக்கூடிய டேலண்டில் வந்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி என்னோட ஒரு 2-3 பேர் வந்துட்டு கழிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு என்ன மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு முன் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு நாங்கள் இதை வந்துட்டு முன்னெடுக்கிறோம். இன்னும் பெட்டராக வந்துட்டு நாங்கள் ஜெஃப்னால் செய்கிறத விட வந்துட்டு வெனிஸ் சைடு பெட்டிகுலர் சைடு அந்த மாதிரி போகும்போது வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு முன் வருவாங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு ஜெஃப்னாவோட ஒப்பிடும்போது வந்து அந்த சைடெல்லாம் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. ஈவன் ஜெஃப்னாலையுமே வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் அந்த பொய் சொல்கிற தன்மைகள் வந்துட்டு கூடவே இருக்குது. இப்போ ஒரு 2-3 நாள் அடுத்த வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு கஷ்டம்னு சொல்லி வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் போனால் வந்துட்டு அது ஒரு யோக்கா போயிடுது. காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு சீரியஸ் தன்மை இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்து பொய் சொல்லிடுறாங்க. ஸோ அதால் வந்துட்டு அப்படியே அவங்களோட உதவி நாங்கள் முதலாவது வீடியோவில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடியதாக வந்துட்டு அமையுது. ஸோ இனிவரும் நாட்களில் அந்த மாதிரிக்கு இல்லாமல் இன்னும் பெட்டராக நல்ல உதவிகளாக நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் சரிதானே. இப்போ நாங்கள் வந்துட்டு வெளுக்கிட்டு போகலாம். ஸோ வெளுக்கிட்டு போயிட்டு அந்த நாளத்தி வார நிகழ்வு வந்துட்டு என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடுகளெல்லாம் நாங்கள் என்ன மாதிரி முடித்து என்ன மாதிரி கணக்கு காட்டி வந்துட்டு அவங்களுக்கு கையளிக்கிறோம் அப்படின்றத பார்த்து நம்பிக்கையுடைய நீங்கள் வந்துட்டு எங்களை கண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு நாங்கள் வீடுகள் செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் விளக்கிடலாம் வாங்கோ. ஒன்றும் செய்யல நேர காலங்களுக்கு வரணும் எங்களுக்கு விருப்பம்தான். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி பிசையுது. ஆனால் வேலைக்கு ஆக்கலாம். உண்மை வேலையை ஸ்வீட்டாக கொண்டு வர ஆக்கலாம். கைதாஸ் அக்னியை பாரு வெளிநாட்டுக்கார சாமான் கொண்டு வந்தேன் சீமெந்த். அண்ணன் சாரி ஃபாடிலே எங்க வீட்டுக்காரங்க அப்படி இருக்கிறோம். கடவை சந்திக்கிறோம். ஆனால் தொடர்ந்து சந்திப்போம். தொடர்ந்து சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். அக்கா வீட்டுக்காரக்கா ஓகே. இப்போ என்ன சீமேந்து மட்டும் அதுவும் நடத்துட்டீங்களா? சீமேந்து மட்டும்தாச்சா? ஓகே. எங்களை கொண்டு சொன்னேன் சொன்னீங்களா? அது பிரச்சனை இல்லை. என்ன 1 கிலோ 2 கிலோ சீமேந்தாலும் என்ன குறையப்போ அவரே கை கழுவுற சொல்லுங்க. சீமேந்து பேக் பிடிச்ச அப்படியா? ஆமாம் நாங்கள் போட்டிருக்க கருப்பு தானே, பிரச்சனை இல்லை. தொடாமத்தான் வந்த ஹார் இருக்காது. எங்கள் அக்காவை கூப்பிடுங்களேன். தம்பி ஊட்டிடா அக்கா. என்ன மாதிரி அம்மா சும்மா இருக்கீங்களா? அக்கா என்ன மாதிரி ஓகேயா? அண்டையை கொஞ்சம் பயந்துட்டீங்களோக்கா? பெருட்டண்டா கடும் பெருட்ட ஆள் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்படி தான் நாங்கள் பெருட்டுவோம், பயப்படக்கூடாது. சரி இதை குத்துங்கக்கா. சாப்பிட்டீங்களாம்மா? இப்போ என்ன சாப்பிட்றீங்க? எத்தில் ஆகும். அதுதான் சரி. அப்போ என்ன மாதிரி நாங்கள் ஆரம்பிப்போம்மா? ஆறு அண்ணா அடுத்த ஆட்டம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதில்லை செய்வோம்மா. ஓகே அண்ணா நிறைய கூடமாவே வச்சிருக்கணும், பிரச்சனை இல்லை. அண்டே மாதிரியே அந்த என்ன செய்யணும் அடுத்ததா? கல் கழுவியாச்சா? கழுவியாச்சா? ஓகே. கல் கழுவியாச்சு. மற்ற அண்டைக்கு நின்றுச்சு நம்ம ஆக்கள் எல்லாம் திருநூறு எல்லாம் பூசி தந்துச்சுன்னா இங்கே வேறு அகல. அக்கா நீங்கள் அக்கா சைவம் தானே அக்கா நீங்கள்? ஓகே. அப்போ நீங்களும் அப்படியே விளையாட்டெல்லாம் செய்யலாம் தானே உங்களோட இதுகள்?
சீமெந்த குழைப்பமா ஓகே அதுக்கு என்ன அதை இந்த நூந்து வச்சுனா கரை அங்கிட்ட கரை நிலையம் எடுத்தவரை அடுத்தவர் காசு 1000 ரூபா கொடுத்தேன் நான் 1000 ரூபா விளையாண்டுக்கு கீழே நான் 1000 ரூபா கொடுத்தேன் ஓகே உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா நிலையம் ஓகேயா ஆமாம் என்ன வாசல் வீடு வர மாதிரி கேட்டுறீங்க வடக்கு வாசல் வடக்கு வாசலா ஆமாம் வடக்கு வாசலா அண்டா இப்படி வரப்போதா ஓ ஆனால் இந்த வீடு வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக வருமா ஒரு 5 அடி 4 அடி 5 அடி பெருசாக வரும் கொரடோரோட வரும் நான் கதைச்சேன் நாளோட எல்லாம் யாருக்கு கண்டறியா ஆமாம் அந்த சம்பிரதாய முறைமைகளை எல்லாம் நீங்கள் செய்யணும் உங்களோட முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்யணும் சரிதானே என்றால் நாங்கள் வேதம் இல்லோ எனக்கு தெரியாது அப்போ நீங்கள் தான் செய்யணும் அந்த கழுவியாச்சு தானே அதில் நீங்கள் அந்த திருநூறு சந்தனங்கள் அதில் பூசி போட்டு வைக்கலாம் சரிதானே ஜது ஃபோன் கதை முடிஞ்சுதா அதில் டேட்டா போட்டு விடுறதா அந்த பில்லோட கொரடியும் நாங்கள் இருக்கோம் இல்லைக்காக சொல்லுங்க கல்லோ கல்ல அதில் கிடக்குற எல்லாத்தையும் வச்சு விடுவோம் இல்லை அதுக்கு பில்லோட கேட்குற ஓகே தானே அக்கா நீங்கள் இந்த கல்லூருக்கு அடுத்து அந்த திருநூறு அதில் பூசலாம்னு நினைக்கிறேன் அப்பா விரட்டும் அப்பா நிற்கிறாரா அப்பா ரைட் ஓகே அப்பா கூப்பிடுங்க ஓகே அம்மா போட்டா கூப்பிட்டா அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாவா ஓகே என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா அன்றைக்கு ஒருக்கா இவாக கால் பண்ணி போன வெள்ளிக்கிழமை நாளத்தி வாரம் போடுவோம்னு சொல்லவா சொன்னேன் மரண யோகமுண்டே சரி வராண்டு ஆளை வெறுட்டேன்டா அப்போ சரி வராக்கா நீங்கள் இப்படியெல்லாம் நாளுகள் பார்த்துணுண்டா எங்களுக்கு வேறு வீடுகள் செய்ய கிடக்கு ரெண்டோட உடனடியாக ஒரு ஆள் கிடச்சிட்டே தம்பி அந்த அவாண்ட அளவுக்கு அப்போ அங்கே சாமான் அங்கே அனுப்பிவிடுவோம் அங்கே போடுங்கண்டே 4 3 அங்கே போடுங்கண்டே வா குழம்பிட்டேன் என்னண்ணா இப்படிலாம் கேட்குறீங்களா ஆத்தேன்ட்டு புறையாட்ட நீங்கள் அடிச்சேன் நீ நேற்று தான் அப்போ நேற்று வரைக்கும் தெரியா அப்போ உங்களுக்கு நான் வருவேன் தெரியாது அப்போ கல் பறிச்ச அப்புறமா நான் தெரியாது நான் வேலையில் வரத்தான் கல்லெல்லாம் பறிச்சது ஓகே ஆக்கள் வேலை வந்து பயங்கர குயிக் ரெண்டு வீடு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு தானே ஓ பெயிண்ட் அடிச்சாச்சா நிலவே இருக்கானே ஓகே அது ஓகே டைம் ஸ்பீடு ஓகே இதுவும் சரி தானே அங்கே டாய்லெட்டும் அங்கே முடிச்சுட்டாங்களாக்கமே அன்றைக்கு இப்படின்னா அடுத்தா நாங்கள் அங்கே என்றால் நாவக்குழி இருக்காவா மெசேஜ் போட்டிருக்கா காணியல்கள் பாப்பம் இருக்கா போயிட்டு இருக்கா அதையும் பார்த்துட்டு அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் இது எனக்கு கொஞ்சம் அத்திவாரம் உயரமா பள்ளம் தானே கொஞ்சம் உயரமாகணுமோ உங்களளவுக்கு இல்லை சொல்லுங்க இப்போ சொன்னா தானே சரி இல்லை ஆக இந்திய அளவுக்கு என்னென்னு போடுறது அப்போ இல்லை கொஞ்சம் என்னென்னு சொன்னா பள்ளம் தானே ஒரு இந்த ஓ அதாவது மழை தண்ணி இஷ்யூ கொஞ்சம் உயர்த்தி போட சொல்கிறீங்க அது நீங்கள் வேலையாக சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க நீங்கள்லாம் சொல்லணும் நான் இல்லை நீங்கள் சொல்லலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி தேவைன்னு சொல்கிறீங்களோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் இப்போ நாங்கள் வந்துட்டு கட்டித்தாரதாக இருந்தாலும் வாழ போகிறது நீங்கள் தானே அப்போ உங்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் அவர் நிவிலண்ணா எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பிறகு கேட்டவர் அவர் வந்து தட்டுகள் அலுமாரிகள் எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தான் கொடுத்தது என்ன கொஞ்சம் செலவுகள் கூட வரும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா பிரச்சனை செய்யலாம் தான் ஏண்ணா போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய இருக்குதா என்ன அண்ட் வந்து இந்த வீடு வந்துட்டு செய்ய முன் வந்த யாருன்ற டீட்டெயில் வந்து போன வீடியோவில் சந்திக்க போய் சொன்ன ஞாபகம் என்னடா அதாவது சொல்லல சொன்ன நீங்கள் பேர் சொல்ல வேண்டாம் பேர் வந்து சொல்ல வேணான்னு சொன்னவா வந்து ஆன்டி வந்து என்னென்றால் ஹொலண்டில் இருக்கிற ஆன்டிவால் வந்து அவங்க தான் அதை செய்ய சொல்லி முன் வந்திருக்காங்க உண்மையிலே வந்து பெரிய அதிசயம் என்னென்னா பேரோ ஈவன் வாட்ஸ்அப் நம்பர் கூட மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு அதிசயம் தான் சொல்லணும் ஐயா அடிக்கிற ஒர்க்கைக்கு பொறுமையோடு வந்திருக்கிறார் ஐயா கல் எல்லாத்தையும் எடுத்துருக்கா நீங்கள் இந்த சந்தனங்கள் திருநூறுகளை பூசினீங்களாண்டா அது உங்களோட விருப்பம் பிரச்சனை இல்லை ஒரு கல் செய்தால் தானே எல்லாத்துக்கும் செஞ்ச ஓட கண்டேக்கேண்ணே ஆமாம் வாட்டா நீங்கள் ஒன்றுக்கு செஞ்சாலும் ஓகே தான்
கொஞ்சம் நிலம் சூடாக இருக்கோடியா உண்டு செஞ்சாலும் ஓகே விளாங்கடக்கு ஓமோ இஞ்சில் வாங்க இதில் வாங்க இதில் வாங்க நிலுங்க நிலுங்க இதில் வாங்க ஓ ஐயாவை இப்போ என்ன திருநூறு பூசை தானே கூட்டி வந்தீங்க ரைட் ரைட்டா பாப்போம் ஐயா கொஞ்சம் வித்தியாசமாக பூசுவார் போல கேண்ணா ஏண்டா இப்போ இவ்வளோ பேர் நிற்க தக்கனையா உங்களை கூட்டி வந்து பூசுகிறேன்டைக்குள்ளே விஷயம் பண்ணி இருக்க தானே வேணும் அதை நீங்கள் நிலத்தில் வச்சு போட்டியலே கல்ல என்ன கழுவி நகரில் அப்புறம் நிலத்தில் வச்சு பூசுறீங்க மற்ற கல் எடுங்க பிரச்சனை புது கல் எடுங்க இல்லை அது பிரச்சனை இல்லை நீங்கள் கழுவி நீங்கள் திருநூறா பூசி சந்தானத்தை கொடுக்க அப்படியே வைக்க வேண்டியதான் ஒரு இஷ்யூவும் இல்லை அண்ணா என்ன சாந்த போடுவோம் ஆத்தே சும்மா கீழே அப்படியே போட்டால் எங்கேருந்து அங்கே நெஞ்சு பார்க்க லைட் அப்படிங்க ஒரு கை இருக்கா ஆத்தே கடும் சூடாக கிடக்கப்பா நிலம் வரண்ணா வா நல்லா தான் கிடக்கு அண்ணா இந்த ஒரு மூளையாக போட்டால் ஓகே தானே என்ன திருநூறோ என் 2-3 செஞ்சால் ஒரு பிரச்சனையும் பெறாது நீங்கள் செய்யுங்க பாப்பா ஓ அது ஒரு பிரச்சனையும் பெறாது ஆத்தே நிற்கலாம் கிடக்கு வருங்காவிட கடிஞ்சிக்கலாம் கிடக்கு ஆரம்மா வைக்க போகிறீங்க கல் நீங்களே வைங்க பிரச்சனை இல்லை நாங்கள் தான் வைக்கணும் இல்லையா அம்மா சொல்கிறேன் என்ன சூறாப்பா இது பூசை தானே வையா கூட்டி வந்தீங்க சரி சரியா வையாண்ட கையாலே வச்சுடுவோம் முதலாக இல்லை இன்னக்கட்டு படுத்தவரை எழுப்பிக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லை அப்போ ஐயா வையுங்கோ நீங்கள் எல்லாம் பிரட்டி கிரட்டி வேறு அது காஞ்சி கணக்காக விரைவி போடும் நல்ல வெயில் தானே அங்கால வடமராட்சி சைட்டு மழை துமிக்குதானே இன்றைக்கு எங்களுக்கு ஆ ஐயா நீங்கள் தூக்கி வைங்க கல்ல ஏன் சொல்லி கிள்ளி ஆ ரைட் அப்படியே அம்மா வாங்க அடுத்த அம்மா வைங்க ஐயா வைக்க போறீங்க 3 டைம் ஐயா எழுப்பி கொண்டு கொஞ்சம் உண்டை வைப்ப கொண்டு பார்க்குறாரு என்ன அது ஐயா பிள்ளை இல்லை அம்மா வைங்க ஒரு சைட்டாக பக்கத்தை வச்சா ஓகே ரைட்டு அடுத்தது யார் அக்கா நீங்கள் வைங்க நீங்கள் வாங்கக்கா நீங்கள் வாங்க எங்களுக்கு இந்த சொல்லலாம் பெருமையில் எல்லாம் போனோம்மா அப்படி இல்லை வாங்க நீங்கள் வைங்க நீங்கள் மூலமாக தானே வந்தது நீங்கள் வைங்க ஐயோ என்னத்தை சொல்கிறேன் சரி நான் அடுத்தெல்லாம் நீங்கள் மிஞ்சிற கல்லில் நாங்கள் வைக்கிறோம்க்கா நீங்கள் இதை வைங்க இதை வைங்க நீங்கள் வைங்க நீங்கள் வைங்க உங்கள் மூலமாக தானே வந்து அப்படிங்க என்ன ஆக்கினேன் கடவுள் அப்போ இதை பிடிங்க வர அம்மா சொன்ன சரி ஓகே சந்தோஷம் அப்போ மிச்சத்துக்கு மையாக்கா பூசி கொடுங்க உங்களோட கையாலே இனி பூசதே இல்லையே நீங்கள் பூசுங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பூசுங்க பிரச்சனை இது என்ன சும்மா வச்சு நிற்கிறது என்னம்மா தண்ணி தான் இருக்கு என்ன மாதிரி பொஸ்ஸாக பார்க்குறாரு ஆன்லைனில் இல்லாட்டி என்ன மாதிரி படங்கள் எடுத்து அனுப்பணும் ஆளை எங்கேயாப்பா பிடிச்சிங்க அன்றைக்கு எங்கட சனல் ஆள் காய்ச்சார் பார்த்தீங்களே பார்க்கலையே ஓ அதுலேயும் காய்ச்சார் மற்ற அன்றைக்கு ஒரு சின்ன இஷ்யூ கொண்டு காய்ச்சார்
ம் ஏன் திடீரெண்டு காய்ச்சி அனுப்பிக்கின்ற வேலை கொஞ்சம் நாள் இல்லையாண்டு பெல்ஜியத்தில் என்னது அங்கே கீழே இருக்கு எது அது பிரச்சனை அது கிடையாது அக்னி அக்கா வண்டிட்டு விடு கவிதாஸ்வா அக்கா அக்கா நீங்கள் கொண்டு வைங்க 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 உங்களோட வீட்டுக்கு உங்களோட கல் ஒன்று இருக்கணும் அக்கா கட்டை வைக்கணும் உங்களோட கையால் வைக்கிற கல் ஒன்று இருக்கணும் அக்கா கட்டை ஆ அக்கா ஆமாம் வா 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 அருணாவர் நீங்கள் வையுங்க வாங்க நீங்கள் வையுங்க ஆத்தி அப்போ வீட்டையும் வந்து எங்களை தான் இருக்க சொல்லி உங்களோடக்கா ஒரு கல் வைக்கிறக்கா எடுங்க 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 அந்த சின்ன கல் எடுத்து அந்த இடையே போட்டுடும் ம் ஒன்றும் சொல்லல வைக்க முந்தி ம் அவ்வளோ அடைஞ்சால சும்மா அடக்க கொண்டு அதுக்குள்ளே ஓட்டுறீங்களா ம் சரிங்க பழையது வீடு கட்டுறதோட சாந்து ஊத்துறது நீ ஏன் வந்த இதில் இல்லை இதான் அந்த இதை பாப்பா கொண்டு வந்தேன் அந்த கல் வைக்க போறீங்க நீ சேச்சி நான் கல் சரி வை வை அதில் வை ஒன்று வந்துட்டேன் எடுத்து வையுங்க எடுத்து வை எல்லாம் எல்லாம் ஆசை வைங்க வைதான் அந்த சைடை வச்சுடு ரெண்டாச்சுமா அது புறம் செய்யலாம் கல்லை வைக்க நீ அந்த இந்த 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 சைட்டுக்கு வச்சு கல் எடுத்து ம் கடவுளே நல்ல கல்லாக கிடக்க போதும் ம் சரி சரி கல் வைக்கிறது தெரியாமல் வீடு ஒழும்புமா நல்ல டீமெட்டாக கொடுத்துக்கூடாது ஏண்ணா ஆக்கள் இடக்கிற வரைக்குள்ளே நீங்கள் வெட்டி கொடுக்கணுமா வேலைக்கு வரைக்குள்ள ஏண்ணா அம்மா வெட்டுவீங்க அப்படி இல்லாட்டி என்னண்டு தண்ணி இல்லைங்களே தண்ணிங்களோ ஆள்தான் கெட் மேசனாக்கா வருவேன் அதான் வேலைக்கா ஆள்தான் ஓ இப்போ வைக்கிறார் பூசுறார் அக்கா அந்த மெக்கோருக்கா தந்துட்டு போங்க மாறிக்கிறி தண்ணிகளுக்கு ஓட்டாங்க சரியா ஓகே சந்தோஷம் தானே ஐயா என்ன மாதிரி ஐயாவுக்கு சந்தோஷமா ஐயா மகளுக்கு வீடு கிடைக்கிற சந்தோஷமா ஆ எனக்கு சந்தோஷம் இல்லாமல் போகுது அதுதானே என்ன அந்த வீட்டை திருத்தி தர சொல்லி கேட்டுவா இப்போ நாங்கள் புது வீடே கட்டி கொடுக்குறோம் என்ன சரி சந்தோஷம் தானே கொஞ்சம் தாவகா இப்போ நாங்கள் இப்போ அண்ணா கூட கொஞ்சம் கதை கொண்டு இருக்குது அண்ணா வாங்க அண்ணாக்கா ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாட பேர் என்ன நான் மறந்து வச்சு இந்த சஞ்சி சஞ்சி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் போன இணுவில் வீடியோவில் வந்து நான் கதைச்சிருப்பார் உண்மையிலே வந்து எங்களோட இந்த வீட்டு திட்டங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கண்ட்ராக்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இணுவில் வீடெல்லாம் உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்ல வந்து நாளத்தி வாரம் போட்டே தெரியா இன்றைக்கு முடிஞ்சுதுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுன்னு சொல்லலாம் அப்போ ஜீவா விட்டு அன்பின் கேரங்களுக்கு தான் முக்கியமாக நன்றி சொல்லணும் ஏன் அண்ட் வந்துட்டு போஸ் சொல்லி இந்த ரெண்டே கொஞ்சம் உங்களுக்கு கதைக்க சொல்லி சொன்னேன்னு சொல்லி அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதான் பிரச்சனை இல்லை அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலுமாய் நாங்கள் கச்சாய் பகுதியிலே நிற்கிறோம். 167வது இல்லம் இந்த ஜிஓ2 அன்பின்கரங்களில் 167வது இல்லம். யாழ்ப்பாண பகுதியிலே 6வது இல்லத்துக்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறோம். இதில் வந்து கிருஷ்ணாவுடைய வீட்டுக்கான அடிக்கல் இன்றைக்கு 2வது வீடாக இந்த இடத்திலே நாங்கள் அடிக்கலை நாட்டியிருக்கிறோம். உண்மையிலே மிகவும் சந்தோஷம். எங்களுடைய ஜீவ2 அன்பின் கரங்களுக்கூடாக அநேக பணிகளை அங்கே நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அதன் ஊடாக முதலாவதாக நாங்கள் கல்வி உதவிகளை வழங்குகிறோம். வீட்டு திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார உதவிகள் மற்றும் வந்து அந்த செயற்கை கால்கள் இப்படிப்பட்ட உதவி திட்டங்களை நாங்கள் இப்பொழுது செய்து வருகிறோம். எங்களோடு சேர்ந்து இந்த கிருஷ்ணான எவ்வளவுக்கு எங்களுக்கு கை கோத்திருக்கிறாரோ அதே பண்ணமாக நீங்களும் மூலம் புலம்பெயர்ந்த
தேசத்தில் இருக்கிற நீங்களும் எங்களோட உறவுகள் இருந்தால் நீங்கள் கைகோர்த்து இப்படியான உதவி திட்டங்களை எங்களை செய்கிற பொழுது இங்கே யாழ்ப்பாணத்திலே வடபகுதியில் இருக்கிறவர்களுக்குமான அந்த உதவி வாய்ப்புகள் கிடைப்பதற்கு மிகவும் ஒரு பெரும்பான்மையாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஓகே 147 அதுதான் நானும் யோசிச்சேன் மாதிரி 167 147ஆவதா 147 ஏழாவது ஓகே 147ஆவது யா ஏன்னா உண்மையிலே வந்து தெரியும் தானே நான் இந்த காலம் வந்து சரியான ஒரு பொறாமைய பேஸாக வந்துட்டு கொண்டு இயங்கி கொண்டு இருக்குது அவையில் கொடுங்க பிரச்சனை நாங்கள் அப்புறம் குடிக்கலாம். அப்போ என்னென்றால் இப்போ உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் சுயமாக தான் எல்லாம் செஞ்சோன்னு இருக்கிறது. நாங்கள் நினைச்சா லோக்கல் ஆக்களை வச்சு செஞ்சுருக்கலாம். அப்போ ஜீவ ஊட்டுன்றது வந்து உண்மையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பாக வந்துட்டு செயற்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ நானும் வந்துட்டு யோசித்தது வந்துட்டு உங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி யோசித்ததுக்கு மெயின் ரீசன் வந்து உங்களோட அவர் போஸ் தான் அவர் ஜீவன் அண்ணா தான். ஏன்டா அவர்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு கேரக்டர் இருக்குது தானே வந்து என்ன சொல்லுவார் இப்போ சவரம் போட்டு தான் அவர் கதை பேர் வந்து இதுதான் பட்ஜெட் இதுக்கு மேலே எதுவும் கூட்டினா அதை நான் போட்டு செஞ்சு முடிப்பேன் ஒரு பிரச்சனையும் இல்லையாண்டு. அண்ட் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே அந்த ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு வேலையின் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்துட்டு குறைச்சி தான் செய்ய பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு மேலதிகமாக வந்துட்டு சில விஷயங்களை தானாகவே வந்து செய்வார். அண்ட் வந்து லாபம் நோக்கு இல்லாமல் வந்து செயற்படுறதாலையும் அவருடைய அந்த குணத்தாலையும் தான் நம்ம வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்ததுக்கான காரணம். உண்மையிலே வந்து நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் பேருக்கு எங்களை தெரியும். அப்போ அந்த வகையில் வந்துட்டு எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதுக்கு இந்த டைம்லேயும் வந்து சம்மதிக்க மாட்டாங்களே. ஏன்னு சொன்னால் காரணம் எப்போயுமே நாங்கள் தான் அந்த இடத்த பிடிச்சிருக்கணும் அந்த இடத்துல நிற்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் அப்படி ஒரு நாளுமே யோசிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து வளரணும் சரிதானே. எங்கள் மூலமாக மட்டுமண்டில்லை யார் மூலமாக என்றாலும் வந்துட்டு சரியான சேவை சரியான தளத்தில் சரியான மக்களுக்கு போய் சேரணுமன்றது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் ஜீவா விட்டு அன்பின் கரங்களோட வந்துட்டு கை கோர்த்துருந்தோம். உண்மையிலே வந்து இணைவில் வீடு நாங்கள் அத்திவாரத்துக்கு போய் பார்த்து நாங்கள் என்னடா அதுக்கு பிறகு போய் பார்க்கலாம். நான் நல்லா ஸ்பீடப் பண்ணி வந்துட்டு முடிச்சிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸ் மூலமாக வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு ஆஃப்டர் பேமெண்ட் அதாவது வந்துட்டு என்னோட வந்து ஆள் நல்ல மாதிரி பழகினபடியாக சொன்னார் வந்து மற்ற இடங்களில் வந்து காசை வாங்கி தான் செய்கிறேன். ஆனால் என்னிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை முடியத்தான் வந்து அவர் பேமெண்ட் எடுக்கிறவரேன்னு சொன்னால் அந்த ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஒரு ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி வந்து அந்த அடிப்படையில் நானும் அவர் கேட்ட உடனே வந்து அனுப்பிடுவேன். அண்ட் வந்து நானுமே சொல்லிக்கொள்கிறேன் அவர் என்ன கேட்டாலும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இப்போ அன்றைக்கும் வந்து ஜாக்கிர டாய்லெட்டுக்கு வந்துட்டு கட்டுறதுக்கு அவங்க தங்கி நிற்கிறக்கு இடம் இல்லைன்னு சொல்ல நான் சொன்னால் எங்கட வீட்டை வந்து தங்கி நிற்க சொல்லி இப்போ என்ன நடந்தது தெரியல எனக்கு. கோயிலில் படுத்துருந்தீங்களா? ஏன் அப்படி செஞ்சீங்க? உண்மையிலே எனக்கு என்ன இப்போ நானும் அண்ணா எனக்குமே வந்து வேலை ப்ரெஷர் வந்து இப்போ நீங்கள் கேட்ட உடனே நான் சொன்னேன்னா எங்களோட வீட்டை வந்து தாராளமாக தங்கியிருப்போம். பக்கத்தான் ஒரு 5-6 கிலோமீட்டர் நீங்கள் வழியாக வந்து போகலாம். அண்ட் வந்து எங்களுக்கும் பெம்பளையாக்கும் காய்ச்சி பேசி இருக்கலாம். அது இப்போ ஆளொன்னும் சொல்லி இல்லை. நான் நினச்சேன் வேலை அப்போ ஏதோ அப்செட் ஆகிட்டாங்க உண்டு வேலை முடிஞ்சுது. அப்போ என்ன கோயிலே படுத்து செஞ்சிட்டீங்களா? கடவுளையா? ஓகே என்னெல்லாம் குறை இல்லை. நான் சொன்னான் போஸ்ட்டுக்கான் நான் எந்த வித மறுப்புமே தெரிவிக்கலை. சரி தான் நான் சொன்னான் வீட்டை வந்து தங்கி வடிவாக குளிச்சு வடிவாக நின்று போகலாம். ரெண்டாவது அவர் பெரிய நன்றி என்றார். ஆனால் அப்புறம் அனுப்பிடலாம். வேலை முடிஞ்சு தானே ஃபுல்லாக எல்லாம் மேலே கூறையெல்லாம் ரைட். ஓகே அப்போ சஞ்சி அண்ணா உங்களுக்குமே பெரிய நன்றி சரி தானே. மினக்கட்ட அங்கேருந்து வந்துருக்கீங்க. என்ன செய்கிறது நாங்கள் வளரணுமெண்டா கொஞ்சம் நல்லா செய்வோம் என்ன கண்டிப்பாக. இது வந்து இப்போ 2வது வீடாக இருக்குது. இந்த வருஷத்துக்கான எங்களோட 2வது வீடாக இருக்குது. இதோடு இன்னும் நிறைய நாங்கள் செய்வோம். ஜெஃப்னா சைடுன்ற கப்பால் நாங்கள் வேறு இடங்களுக்கு போகும்போது இப்போ இவ விட்டு எல்லா இடமும் செய்யறதால நாங்கள் எல்லா இடமும் போவோம். கண்டிப்பாக எங்களோட வீடுகள் எல்லாமே உங்கள்கிட்ட தான் தருவோம். ஏன்னாண்டா குவாலிட்டியும் ஓகே அண்ட் வந்துட்டு அந்த பீரியட்டும் ஓகே வந்து ஷோர்ட் பீரியடுக்குள்ள அதுக்காண்டி வந்து ஸ்பீட் பண்ணாலும் வீட்டுக்கு கூடாது. ஆனால் அவர் நல்ல அந்த அதுக்கேற்ற மாதிரி இப்போ அத்திவாரம்ண்டா ஒரு 2-3 நாளைக்கு விட்டு லிண்டர் மட்டம்ண்டா அந்த மாதிரி விட்டு என்னென்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செய்கிறாங்க. அண்ட் வந்துட்டு நல்ல வேலையும் வந்து நல்ல குவாலிட்டி. இப்போ வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து கதை கேட்க சொல்லியிருந்தாங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ளே செய்கிறதா இருந்தால் நிலக்கதவு வந்துட்டு மவுக்கணியில் அடிப்பாங்க. அண்ட் வந்து அந்த கொங்குரி அதாவது வந்து இந்த இது இருக்குது தானே அத்திவாரம் வந்துட்டு தூத்தி விட்டுருவாங்க. கட்டாமல் வந்துட்டு தூவி போட்டு தண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்படியான வேலை செஞ்சால் தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் அடியிலேருந்து கட்டியிருக்காங்க. ஐயா நான் எல்லாம் செக் பண்ணேன். அப்போ அடியிலேருந்தே எனக்கு வந்து எல்லாம் ஃபோட்டோ போட்டதால் வந்து உண்மையிலே ஒரு நல்ல நம்பிக்கைன்னு சொல்லணும். அண்ட் வந்து அவர் வந்து பஸ் வந்து தண்டை கையாலே நிறைய காசு போட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு செய்கிற ஒரு ஆளாகவும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேயும் ஆள் வந்துட்டு இருக்கிறதால இப்போ அந்த மற்றவங்களோட காசில் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஆளுக்கு தான். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து 2வது வீடு. இதுவும் வந்து வெரி சூன் வந்து முடிஞ்சு எங்களுக்கு வந்துட்டு குடியுறா செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும்.
அடுத்த கட்டமாக இன்னும் நாங்கள் வீடு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா கொஞ்சம் முக்காத்திட்டம் வர ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லாட்டி வேலையாக்களும் உங்களுக்கும் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தாங்க. ஏன்னா ஒரே டைமில் 2-3 இடங்களில் செய்கிறாக்க ஓகே இருக்கும். மக்கள் இருக்காங்களா செய்ய முடியும். ரைட் ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கள் எடுக்கலாம். நாங்கள் இது குடிங்க. இது என்ன பிளேண்டியோ பெப்சியோ? ஓகே தேங்க்யூ. அப்படியே ஆனால் சுடே இல்லை. அக்காவுக்கு சந்தோஷத்தில் கை காலெல்லாம் நடுங்குது போலக்கா. இல்லாட்டி நார்மலாக அப்படி தான். என்னங்க கோயில் கட்டி தான் அது என்ன? ஆமாம் தங்கி டொய்லெட் இல்லையோ? ஆஹா அப்போ என்ன செய்வோம் செஞ்சு என்ன? டாய்லெட் வசதி கொஞ்சம் குறைவேன். அப்போ ஒழுங்குபடுத்தி தரேன் வரும். ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் போயிடும், பிரச்சனை இல்லை. கணக்கு தரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். டொய்லெட் இல்லைன்னு சொல்லத்தான் ஞாபகம் வருது. முழங்காவில் நாங்கள் ஒருக்கா தங்கு வேலையை போனாங்க ஒரு கட்டணம் ஒன்று செய்கிறதுக்கு. அங்கே ஒன்றா டொய்லெட் இல்லையடாப்பா. அதே தண்ணியும் இல்லைன்னு இந்த பெப்சி போட்டு இருக்குதானே அதில் முக்காசி ஒட்டி போட்டு நான் கொண்டு போனேன் காணிக்க. ஏன்னா இதை நான் இப்போ சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படையில காரணம் என்னென்னா அந்த நிலைமையிலேருந்து நாங்கள் இன்றைக்கு மேலே வந்துட்டோம். ஏண்டா எனக்கு அந்த சில விஷயங்கள் அனுபவம் இல்லை. அந்த இது இருக்குது தானே பில்டிங் ஒட்டுற வந்து கண்ணால் பார்க்கக்கூடாது. நான் என்ன செஞ்சேன்னா ஒட்ட அந்த பொறி பறக்கிறத பார்த்து கொண்டு நின்றது. இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-1 மணிக்கு கண்ணுக்குள்ளே இல்லை மண்ணள்ளி கொட்டுற மாதிரி எனக்கு அழுக வந்துட்டு அப்படியே கண்ணால் சின்ன பிள்ளையான பூரு சென்று நினைச்சிருப்பார். எனக்கு ஒரு இரவு நித்திரை இல்லாமல் அழுது புலம்பி ஆத்தே நான் ஓடுவோம்னு யோசித்தேன் முழங்காவில். அப்படி வந்துட்டு டாய்லெட் இல்லாத தண்ணி இல்லாத இடங்கள்ல எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு 16-17 வயசுலேயே நான் மேசன் வேலையை போனேன் நான். ஸோ அதால் வந்து சில இடங்களில் சில மேசன் வேலையில் ஆளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓமாண்ணே நாங்கள் செய்யாத வேலையே இல்லைண்ணே. எல்லா வேலையும் செஞ்சுதான், சகல வேலையும் செஞ்சதான். இப்போ அதால் தான் இப்போ உண்மையில கொஞ்சம் கஷ்டப்படுற ஆளுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஆனால் எங்களோட சனம் என்ன செய்தென்றால் பொய்யலை சொல்லுது கண்டபாட்டு. அதால் தான் பிரச்சனை. மற்ற உங்களோட உதவிக்கு நன்றி. இப்படி சேவை இன்னும் தொடரட்டும். விமர்சனங்கள் வரும். வேலை இல்லாத தான் விமர்சனம் எழுதுவான். இப்போ வந்து இப்போ உண்மையிலே வந்து இப்போ ஒருத்தன் வந்து வளர்ந்துட்டு போகிறானே எங்களை பிடிச்சா வாழ்த்துறது, பிடிக்காட்டி விட்டுட்டு இருக்கிறது. அதுக்கு வில்லங்கிறதுக்கு போய் அவனை தாழ்த்துற மாதிரி எழுதுறான்னு சொன்னால் அது அப்படி எப்படி கொஞ்சம் ஆட்டிடியூட் பாருங்க. இப்போ அதுகளை நாங்கள் பார்த்தா ஒன்றும் செய்யலை. அது என்ன இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழை மக்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும், கொள்ளணும். இன்னும் நிறைய செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட உதவிக்கு நன்றி. இன்னும் ஜீவோட சேர்ந்து கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து உண்மையிலே லேபர்ஸுக்கு நன்றி சொல்லணும். அவங்கள வீடியோவில் காட்டியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே நல்ல ஸ்பீடு வந்து வேலை அண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக செய்கிறாங்க. எங்கே நீங்கள் விஸ்வமடு நீங்கள் எல்லோரும் விஸ்வமடு. ஓகே. அவர் தம்பி அன்றைக்கு வேறு டீம் ஒன்று உண்டமே கிடந்தது. இல்லை இவங்க தான். நீங்கள் தானோ? ஒரு இல்லைன்னா அன்றைக்கு வேறு 2-3 பேர் நின்றாங்கன்னா லீவில் போயிட்டாங்களா? ஓகே சரி ஓகே. நான் சந்தோஷமே ரைட். அலுவல் முடிஞ்சு தானே அப்புறம் சந்திப்போமா? ஓகே ரைட் ஓகே. இது அப்புறம் உண்டுடாக்கா என்ன இல்லை ஹே சும்மா இருக்கீங்களா? சரி பழுத்துடுது. இது யாரப்பா கொண்டே வெட்டி தின்றது இல்லை இதோட திண்டோட சோடால குடிச்சு விட அப்புறம் அடுத்த பொட்டிக்கு விட வேண்டி வந்துடும். அன்றைக்கு அப்படி தான் நடந்தது. அவங்க உங்களோட அன்புக்கு நன்றி. அதை தூக்கி உள்ளுக்கு வைங்க நீங்களே பொடியெல்லாம் கொடுங்க சாப்பிட்டு. அவங்க செய்கிற வேலைக்கெல்லாம் கரைஞ்சி ஓடிடுமே. அப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்கா நாங்கள் நார்மலாக வந்து செய்கிறது 21-19 அந்த சைஸ்லாம் எடுக்கிறாங்க வீடு. அப்போ இது வந்து உங்களுக்கு செய்கிற ஆள் வந்து அதாவது ஸ்பான்சர் பண்ணுற அண்டி வந்து கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு செஞ்சிடணும்னு ஆசைப்பட்டதால் இது 25 அடிக்கு வரும். சரி தானே? ஏண்டா கொஞ்சம் பெருசாக வரும், கொரடோரோடு ஆட் பண்ணி வரும். சரியா? அப்போ உங்களுக்கு பெரிய வீடாகத்தான் வரும். அவள் ஆசைப்பட்ட மாதிரியே வடக்கு வாசல் வீடு வந்து அண்ட் வந்து பெரிய அறையெல்லாம் பெருசாக இருக்கும். அண்ட் வந்துட்டு கொரடோரோடு வரும். நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியில் வந்துட்டு வீடு இருக்கும். சரி தானே? இப்போ நீங்கள் அன்றைக்கு சொன்னதுக்கு அப்பால் அடிஷ்னலாக அன்றைக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன அந்த அன்றைக்கு நல்லா இருக்கணும். மற்ற மேலும் இல்லை அப்போல்லாம் நம்மட்டு நல்லா முடன்னு ஆகும். மேலும் இல்லை பலமும் மண்டைக்கு என்னென்ன பலம் கடவுள் ஆசைகள் எல்லாம் இருக்கணும். நல்லா இருக்கணும். இது வந்தது வீணமாக்கு
ஓ மற்ற என்னென்றாக்கா இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு வேலை செய்கிற ஆள் வந்து அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சோண்டு வரைக்குள்ளே அந்த ஆள்கிட்ட வந்து அந்த வேலை சம்மந்தமான ஒரு சிறப்பு தேய்ச்சி வரும். அதே மாதிரி இதோட நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து இப்போ 2வது 3வது தரமாக கதைக்கிறோம். என்ன இப்போ கதைக்கக்குள்ளே நீங்கள் முதல் தடவை கொஞ்சம் குறைவாக கதைச்சிருந்தா 2வது தடவை கொஞ்சம் கூட கதைக்கணும், 3வது தடவை கொஞ்சம் கூட கதைக்கணும். நீங்கள் வந்து குடிபுறலுக்கு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஓடி ஓடி ஆடி ஆடி எல்லாம் கதைக்கணும். சரி, ஏன்னா அப்படி வந்து உங்களை சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். எத்தனையோ பேர் வந்து வெண்ணியில் குடிசை வீட்டில் வந்துட்டு வாழ்கிறாங்க, இதை விட மோசமாக சரிதான் உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்து வாழலாம். சரிதான், இதை விட மோசமாக வந்து வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய வீட்டை வந்துட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் கட்டித்தர மாட்டேக்குள்ளே நீங்கள் அதுக்குரிய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். இல்லை ஒரு 2 நிமிஷம் சரியுங்க அப்போ. ஏன்டா இப்போ அன்றைக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டித்தரப்போகிறோம்னு சொல்லக்குள்ளே நீங்கள் அந்த சொன்ன ஒரு இந்த ஒரு நன்றி இருக்குல்ல, அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. அப்படின்னு சொன்னால் ஏமாட்டேன் வேணும் இவ்வளோ ஒரு பெரிய வீட்டை வந்துட்டு கட்டி கொடுக்க போகிறோம்னு சொல்லும்போது அக்கா ஓகே நன்றி என்று ஒரு நேக்குட்டியை வாங்கி கொடுத்த மாதிரி இனி இதை நான் தான் வளர்க்கணும் மாட்டேன். என்னண்டா இந்த வீடு இப்படி நான் ஒரு வீடு கட்டுவேன்னு நினைக்கல. நான் இது நீங்கள் கட்டு அவங்க தான் கட்டுறாங்க. இல்லை இந்த இப்படி நான் அவைய கட்டி தரந்தானே நீங்கள் கட்டி தந்தா நான் இப்படி கட்டுவேனும் வீடு கட்டி கல்வீட்டில் இருப்பேனோ தெரியாண்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் கிட்ட வந்துட்டியா கதை கொஞ்சம் கிட்ட வந்துட்டு இதே மாதிரி இன்னும் எதிர்பார்க்குறேம்மா அந்த கதை கிட்ட வர ஆள் தெரிய பார்க்க சொல்லுமா. என்னடா இப்போ ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டாக்கா ஒரு சம்பளம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு தரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு நன்றி தான் வந்து அவங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணணும். அண்ட் வந்துட்டு பார்க்குறவங்களுக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணணும். சரியா, இப்போ நீங்கள் வந்து நல்லா வந்து நன்றி சொல்லணும். இப்போ அக்காக்குன்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே நாங்கள் எங்கே தான் உதவி செய்ய வந்தாலும் அந்த ஒரு அடிப்படை பண்பை வந்துட்டு யாருமே வளர்த்துக்கொள்ளணும். காரணம் என்னன்னு சொன்னால் வந்து அது வந்து யாருக்கும் படிப்பிச்சு வர்றதில்லை, அது வந்துட்டு இயல்பாகவே வந்து வரணும். சரிதான், இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் 4 அத்திவாரம் போட்டுட்டு உங்களோட வந்து நிறைய கதைக்கிறதால அர்த்தம் இல்லை. ஆனால் பாருங்க வந்து இன்றைக்கே வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த உங்களோட அந்த அத்திவாரம் இன்னும் என்ன நூலடிக்கிறதுக்கான இந்த கொட்டனை எல்லாம் வெட்டியாச்சு. ஆக்கள் வந்துட்டு தங்கி நின்று வேலை செய்யணும், ஸ்பீடாக வேலை போகும். வந்து சாப்பாடு என்ன மாதிரி என்ன சாப்பாடு சமைச்சு தர சொல்லி கேட்டவ. நான் என்ன சொன்னா நான் வேலைக்கு தான் போய் வந்தேன். நான் இப்போ ஓகே அப்போ கடையில் சொல்லிக்கிறேன் தம்பிட்டு இன்றைக்கு கடையில் சொல்லியிருக்கு. அப்போ மற்ற நாளைக்கு என்ன மாதிரி நான் தாங்கள் சமைக்கிறன்ற மாதிரி அப்படி நாங்கள் என்ன மாதிரி சொன்னால் என்னோட கைகள் சொன்ன அப்போ அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ உதாரணமாக இப்போ எங்கள்கிட்ட இணைவில் வீடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டு அக்கா தானே வந்து சமைச்சு கொடுத்தவா. அது வந்து தான் ஒரு சந்தோஷமாக சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட வந்து காசு கூட வாங்கலை. அதுக்காண்டி நீங்கள் அப்படி வாங்காமல் செய்யணும்னு நான் சொல்ல வரையில. ஏன் காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்க. அவங்களுமே உங்களை மாதிரி வறுமையான ஆக்கள் தான். சரி தானே, நீங்கள் இவங்களுக்கு என்ன மாதிரி சமைச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு வந்து எத்தனை பேர் 4 பேர் தானோ? 4 பேர் இடக்கிட ஒரு ஆள் 2 பேர் கூட குறைய வந்து சமைச்சு கொடுப்பீங்க. அப்படின்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடுக்கு அவங்களோட சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காசு தரலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் எடுக்க, ஆனால் கடை சாப்பாடை விட நீங்கள் நண்டைக்கு என்னன்னு சொன்னால் பிள்ளைய மேய்த்திக்கணும், நீங்கள் சமைக்கிறேன் லேட்டாக போச்சு. இவன் சமைச்சு தரது உங்களுக்கு ஓகே தானே. அப்போ நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காசு தாரமாக்கா, நீங்கள் அதையும் பயன்படுத்தி எல்லாருக்கும் சாப்பாடு முக்கியம். சரி தானே, இந்த வந்துட்டு இடையில ஒரு தண்ணி பண்ணிங்க ஒரு தேசிக்க தண்ணியை கரைச்சி கொடுக்கணும். சரி தானே, அதை நீங்கள் செய்யணும். என்ன அப்படி ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும், 2 மாதத்துல முடிஞ்சிடும் வீட்டு வேலை. சரி தானே, பெரிய வீடுகள் இல்லை தானே, அதெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஒரு 25 தாங்க கடை கொடுத்துட்டு போவோம், நீங்கள் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு வழியாக சமைச்சு கொடுக்கணும். சரிதான், கட்டாயம். ஒரு மச்சமோ இல்லை மரக்கறி நாங்கள் என்னென்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை தவிர கதிர்காமம் கொடியேறிட்ட மச்சம் சமைக்கிறது. கதிர்காமம் எல்லாம் பார்க்கல, கஜ்ஜால இருந்து உண்டு. கஜ்ஜா கோயில் கொடியேறினாலே அவங்க பார்க்க மாட்டாங்க, கதிர்காமம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. வேலை செய்கிறவங்க கட்டாயம் அதான் உடம்புல தென்பு வேணும். நீங்களே கதிர்காமம் அளவுக்கு எல்லாம் போகிறீங்க, எனக்கே தெரியா கதிர்காமம் இப்போ கொடியேறினு. நீங்கள் கதிராத்தை பார்த்து அவங்களுக்கு மிளக்கறியை கொடுத்தா இந்த வீடு என்ன முடியறதுக்குள்ளே ஆக்கம் அடைஞ்சிடுவாங்கடே. என்ன வெயிலத்துக்கான செய்கிறது இன்னும் இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. சரி தானே, இந்த காசு நீங்கள் பயன்படுத்தி அவங்கள வழியாக சமைச்சு கொடுக்கணும். சரி தானேக்கா, சாப்பாட்டில் குறை இருக்கக்கூடாது. என்ன வேலையை கொஞ்சம் இங்கே பாரு, யார் ஆளுது கொண்டாங்க கொஞ்சம் நான் யார் காய்க்குது? ஹலோ, ஓ நீங்கள் யார்? யார் சஞ்சீவண்ணாவா?
ரைட்டு தான் இப்போ வந்துட்டு போனார் அவர் சஞ்சீவன் நகைக்கிறார். அப்போ நீங்கள் வடிவாக சமைச்சு கொடுக்கணும், அது முக்கியம். சரி தானே? அப்போ நாங்கள் முடிச்சுட்டு வெளுக்கிட போகிறோம். வந்து உண்மையிலேயே ஹோலண்டில் இருக்கிற ஆண்டி உங்களுக்குமே வந்து ரொம்ப நன்றி. என்னென்னா பேரோ இல்லாட்டி ஊரோ அண்ட் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னவங்க. அப்போ ஒரு சில பேர் வந்து எழுதுவாங்க ஹோலண்டில் இருக்க ஆண்டியண்டா எத்தனை ஆண்டி இருப்பாங்க, 3 ஆண்டிகிட்ட காசு வேண்டி ஒரு ஆண்டின்ற காசை வந்து கொடுத்து செஞ்சு கொடுக்கலான்ற மாதிரிக்கு. ஆனால் நார்மலாக தெரியும் தானே அவங்களோட விருப்பத்தின்படி நான் சொல்லலை. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் சொல்லாமல் செஞ்சதில்லை. ஆனால் அவங்க சொடுப்போக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் குடிபுற டைமாவது நாங்கள் அவங்க தான் என்று ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரிக்கு ஒரு இது வந்து செய்வோம். சரி தானே? நீங்கள் வடிவாக சமைச்சு கொடுக்கணும். இந்த அதில் நீங்கள் பிலாப்பழங்கள்லாம் இருக்குதானே, இடக்கிட வெட்டி கொடுங்க. பொடியில் கஷ்டப்படாண்டு வேலை செய்யணும் மனச்சந்தம் சொல்லு. சரி தானே? நீங்கள் ஓகே தானே? ஆமாம். சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? ஆமாம். வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு வந்து இதை திருத்த சொல்லி கேட்டுனீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவில் ஒரு புது வீடே நாங்கள் கட்டித்தரோம். வீடு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. சரி தானே? ஓகே. சரி, ஓகே. அப்போ அண்ணாக்கள் உங்களுக்குமே நன்றி. வேலையில் அப்டேட் பண்ணுங்க, இடக்கிட ஃபோட்டோவில் எடுத்து வந்து அப்டேட் பண்ணுங்க. அண்ட் வந்து எதுவும் ஒரு இஷ்யூன்னு சொன்னால் நீங்கள் பொஸ்ஸுக்கு அடித்தா பொஸ் வந்து எங்களுக்கு அடித்து என்ன வேணுமெண்டாலும் செஞ்சு தரலாம். சரி, உங்களுக்கு இவேண்டிய சைட்டாலும் பிரச்சனை இல்லாட்டி எதுவும் வசதி குறைபாடுகள் இருந்தால் இல்லாட்டி சாப்பாடு பிரச்சனை என்னென்றாலும் நீங்கள் சொன்னால் செஞ்சு தரலாம். சரி தானே? அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் வந்து டொய்லெட்டு வந்து அப்பா வேக அந்த டொய்லெட்டு பிரச்சனைக்கு என்ன மாதிரி நின்று தங்கி வேலைன்னு செய்கிறாங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டீங்களோ? ஏண்டா தெரியும் தானே, அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. சாப்பாடு தண்ணியோட இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் வேணாம். அப்போ அதை இருக்கா பார்த்து செஞ்சு விடுங்க வேணாம். மற்ற வேலை நீங்கள் 2 பாப்பிடலானே உங்கள் குழப்படி விட்டா கொண்டாலும் வேணாம் வேணா. சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரி ஆளும் எஞ்சிரியா 2 பார்ப்பேன். சரி ஐயா, சந்தோஷம் தானே? அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? ஓகே, ரைட். சரி, பை. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். சந்தோஷம் என்னென்னா மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விதம். அதால் நாங்கள் எல்லாரையும் வந்து சமாளித்து தான் போகணும். சில விஷயங்கள் வந்து நடக்கணும்னு சொன்னால் அண்ட் வந்து அக்காவுமே வந்து மன ரீதியாக கொஞ்சம் தாக்கம் அடைஞ்சிருக்கிறா. வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்த பிறகு அதால் தான் வந்து பெருமளவில் கதைக்கல. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்கள்கிட்ட ஜீவ வீட்டுண்ட பொஸ்ஸுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் வேலையை முடிப்போம். இவர் தான் வந்து எங்களோட ஜீவா வீட்டுண்ட பொஸ், அதாவது கண்ட்ராக்ட் கம்பெனின்ற பொஸ் வந்து. பொஸ்ஸா வணக்கம். நல்ல சுகம். என்னென்றால் அலுவல் எல்லாம் முடிஞ்சுது. அப்போ அலுவல் முடிஞ்சு போய் கொண்டிருக்கிறோம். ரெக்கார்டிங்லான்னு போகுது. ஏன்னா ஃபினிஷிங்கில் உங்களுக்கும் ஒரு தேங்க் பண்ணிட்டு முடிப்போம்ண்டு. ஓகே. நாங்கள் களவு செய்யறாங்களா ரெக்கார்டிங்கில் போனால் தானே? என்ன இல்லை தானே? இல்லை, அதாவது பிரச்சனை இல்லை. நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். மக்களுக்கு சேவை தானே நாங்கள் செய்கிறோம். அதுதான் நாங்கள் வடிவாக செஞ்சு தரோம். அப்போ சந்தோஷம். நான் ஒரு சில விஷயம் உங்களோட பர்சனலாக கதைக்கணும் வந்து எங்களோட வீடு சம்மந்தமாக. அதை நான் இதை முடிச்சு கொண்டு கதைக்கிறேன். சரி தானே? அப்போ நன்றி எல்லாத்துக்குமே. இது 2வது. இன்னும் 2:20 ஆகி 20-200 ஆகணும்னு ஆசைப்படுறேன் நான். நடக்கும். 20,000 வீட்டை கட்டி கொடுப்போம் மக்களுக்கு. மக்கள் பார்த்தால் நாங்கள் அவர்கள் மனதில் ஒரு நல்ல ஒரு கட்டாயம் ஆளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து அன்றைக்கு எங்களுக்காண்டி வந்து குரல் கொடுத்தவர் இவர் தான். வந்து இவர் தான் எங்களோட ஜீவ வீட்டுன்ற இதை பிரதான பொறுப்பாளராக இருக்கிறார் வந்து. சரி, அப்போ ஜீவன் நான் சந்தோஷம். பிறகு நான் நடிக்கிறேன் கதைப்பமா. மற்றது சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கு, அவள் சமைச்சு கொடுப்பா, பிரச்சனை இல்லை. மற்ற அந்த டொய்லெட் இஷ்யூன்ட்டு அதுவும் அங்கே பக்கத்தில் செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் ஐயா வந்து. அதால் பிரச்சனை இல்லை. பொடியில் எதுவும் பிரச்சனைன்றா நீங்கள் எனக்கு அடியுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். மற்ற டொய்லெட் வேலை முடிஞ்சுதா வேணா? டொய்லெட் வேலை முடிஞ்சு சவரம் அந்த கதவும் வெள்ளையும் மணிக்கணும். அது ஒரு நாள் நல்லபடியாக காய்ச்சி அப்புறம் செஞ்சு கொடுப்பேன். சரி, அதற்கா முடிச்சு விட்டீங்கன்னா நான் அவாண்டி அலுவலையும் பார்த்து விடலாம். அவாண்டி தண்ணி பைப் அடித்த விட பம்மருக்கா பூட்டி போட்டு நீங்கள் கதவை போட்டு நாங்கள் இங்கே பம்மை பூட்டி போட்டு அவாண்டி அலுவலை முடிச்சு விடலாமா? அவங்களே பூட்டுவாங்க. நீங்கள் பண்ணி கொடுத்தா அந்த படியை அவங்க பூட்டுவாங்களே. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சகலாக வெள்ளை விடுவேன். அப்போ சரி. எப்போ இருக்க ஆக்கள்கிட்ட கதைங்கோ. எப்போ கதவை பூட்டுறாங்களோ அன்றைக்கு நான் அந்த பம்மை வண்டி கொடுத்துட்றேன். ஏன்டா அவன் வீட்டுக்கு கரண்ட் இல்லையல்லோ, மோட்டரை போடையில அது
என்னென்ன கவரம் அந்த டோய்லெட் கொஞ்சம் நல்லா மையிலுக்கு காய்ச்சி எல்லாம் அப்புறம் பெயிண்ட் அடிச்சு நல்லா இருக்கு. சரி அது பிரச்சனை இல்லை, அப்போ பிரச்சனை இல்லை, அவசரப்பட வேண்டாம், மாறுதா செய்வோம். ஓகே, ஒரு கிழமை சனிக்கிழமை செஞ்சு முடிச்சுக்கோம். வார சனிக்கிழமைண்டேக்கா கொஞ்சம் கூட மாதிரி தான் கிடக்கு இந்த பார்வைக்கு. ஏன்னா இப்போ பெல்ஜியம் மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற வெயில் வந்து ஒரு நாள் வெயில் வந்து உங்களோட ஒரு கிழமை வெயிலுக்கு சமன். ஓ, இருந்தாலும் இங்கே வெயில் கிட்ட நிற்கல, அது இங்கே வந்து போகிறாக்களை கேட்டீங்கன்னா தெரியும். நெருப்பை கொளுத்தி மூட்டின மாதிரி இருக்கும். சரி, 2 பக்கம் முடிச்சு தந்து விட்டீங்கன்னா பெரிய உதவியாக இருக்குது. நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த வீட்டுக்கு 4 அத்திவாரத்தில் பார்க்கலாமா? அது இருக்கா, நான் செட் பண்ணிட்டு சொல்கிறேன் இருக்காளா? யாருக்கு? உடுப்பு காணா போன்னு சொல்லி அது அங்கே உங்களோட ஆக்கள் அனுப்பிடாது, அவங்க எடுத்து விட்ருவாங்க உடுப்பு போல. ஏற்கனவே காணா போதா என்னென்றால் அதுவும் இருக்கா, செய்யத்தான் வேணும். அவையும் அதெல்லாம் கஷ்டப்பட்டது, கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு சின்ன வேலை தான் சவரம், அது ஒரு கிழமை வேலை இல்லை. கதவுகளும் இல்லை, மற்ற என்னென்னா அது பூசி இஞ்சால் ஒரு கிச்சனும் கட்டி கதவு நிலையும் போடணும். நான் யாரோடைய கதைச்சி போட்டு சொல்கிறேன், அது ஒருக்கா செஞ்சு விடுவோம். சரி, ஓகேண்ணா, சந்தோஷமா சந்திப்போம். ஓகே, பாய், see you, டாடா, பாய். உண்மையிலே ஒரு டேலண்ட் உள்ள ஆக்கள் தான் இப்படி இருக்கும்டா. அப்போ என்னத்தை கேட்டாலும் ஆக்கள் அனுப்பி செஞ்சிடக்கூடிய மாதிரி இருக்கும் வேலை ஆக்கலேன். ஓகே, அந்த வகையில் சந்தோஷம். 2வது வீட்டுக்கான 4 அத்திவாரம் வச்சாச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் வந்துட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குற எல்லாருக்கும் ஒரு நன்றி. பாய்.